Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. This is one of the most powerful temple in our Telangana. ஆற்று நீரில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அபிஷேகம். நடு ஆற்றுக்குள் இருக்கும் கோவில் கோட்டை. தெலங்கானாவின் அதி முக்கியமான பிரசித்தி பெற்ற கோவில். அம்மனின் பாதத்தை ஆட்டோமேட்டிக்காக அபிஷேகம் செய்யும் நதி நீர். 7 நீரோடைகளை இணைக்கும் அதி அற்புத பொக்கிஷம். தெலங்கானா மாநிலத்தின் நாகசன் பள்ளியில் இருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவிலும், ஹைதராபாத்தில் இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீ எடுபயல வனதுர்கா பவானி கோவில் தெலங்கானாவின் மேடக் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறதா. 365 நாட்களும் 30 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தரும் ஆச்சரியமான கோவில். 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட எடுபயலு கோவில் தெலங்கானா மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக விளங்கி வருகிறதா. புராண வரலாறுகளின் படி 12ஆம் நூற்றாண்டின் கட்டப்பட்ட இந்த கோவில் குறித்த ஆச்சரியமான தகவலில் மகாபாரதத்தின் சிறந்த போர் வீரன் அர்ஜுனனின் பேரனான மகாராஜா பரீட்சித் ஒரு சாபத்தில் இருந்து விடுபட சர்ப்ப யாகம் மேற்கொண்டாராம். கருடன் என்கிற கழுகு யாகத்தில் பயன்படுத்தும் பாம்புகளை எடுத்துச் சென்ற போது அவற்றின் ரத்தம் 7 வெவ்வேறு இடங்களில் விழுந்ததாகவும் ரத்தம் சிந்தப்பட்ட இடம் நீரோடைகளாக மாறியதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தில் சிவராத்திரியின் போது அங்கு நடக்கும் பிரம்மாண்டமான ஜாதாரா விழா அம்மாநிலத்தின் முக்கியமான விழாக்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அந்த கோவிலை தற்போது முழுமையாக மூழ்கடிப்பது போன்று ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சி வெளியாகி பிரமிப்பை ஏற்படுத்தி வருகிறது. முக்கியமான 7 நதிகள் அந்த நதியில் கலந்து அந்த பகுதியாக பாய்ந்து வரும் நிலையில் அந்த ஆற்று படுகைக்குள்ளாக பல்லாண்டுகளுக்கு முன்பாகவே அசைக்க முடியாத கோட்டையாக அந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் வலைதளவாசிகள் அந்த கோவிலை ஆச்சரியத்தோடு பார்த்து வருகிறார்கள். செய்திகளை வழங்குவோர் கவிழ்ந்து கிடந்த ரயில் பெட்டிகள், அவசர கதியில் ஓடி வந்த அதிகாரிகள், ஆம்புலன்ஸ் மட்டும் வெளியே பண்ணலங்க. பப்ளிக் யாரும் உள்ள வராங்க. பப்ளிக் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜன்னல் கம்பிகளை அறுத்து பயணிகளை காப்பாற்றக்கூடிய பதை பதைக்க வைக்கும் காட்சி. உயிர் காப்பதில் உடனடி நடவடிக்கையை உறுதி செய்யும் ரயில்வே பாதுகாப்பு குறித்த அதிரடி காட்சி.
ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக நாங்க இப்படித்தான் செயல்படுவோம். ரயில்வே துறை அதிகாரிகளின் மெச்சும் விதமா ஒரு துரித நடவடிக்கை குறித்த ஒத்திகை பயிற்சி. பயணிகளுக்கு இது மகிழ்ச்சி. திருச்சி மாவட்டத்தில் குட்ஷெட் யார்டு என்ற பகுதியில் ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய மீட்பு நடவடிக்கைகள் குறித்த காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. தண்டவாளத்தில் உடைப்பு ஏற்பட்டாலோ, ரயில் பெட்டிகள் கவிழ்ந்து விட்டாலோ, தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தாலோ எப்படி செயல்படுவது என்பது குறித்த காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர், அதிகாரிகள் குழுவினர், மருத்துவ குழுவினர் உடனுக்குடன் அவர்களது பணியை செவ்வனே செய்யக்கூடிய காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு அனைத்து குழுவினரும் பேரிடர் மீட்பு குழுவாக விரைந்து வருவது, தீயை முதலில் அணைப்பது, ஜன்னல் கம்பிகளை அறுத்து உள்ளே நுழைந்து பயணிகளை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்து அங்கேயே இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் அவசர சிகிச்சை கொடுத்து ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து செல்வது குறித்த பேரிடர் மீட்பு குழுவின் சிறப்பான நடவடிக்கை குறித்த ஒத்திகை காட்சி வெளியாகி ரயில்வே துறை அதிகாரிகளுக்கு பாராட்டுக்களை குவித்து வருகிறது. செய்திகளை வழங்குவோர் உஜீவன் ஸ்மால். Thank you for watching.